அலுவலகத்துக்கு புறப்படும்போதுதான் அந்த இளைஞன் கவனித்தான், செருப்பு பீந்து போயிருந்தது. மெயின் ரோடு வந்ததும் அந்த செருப்பை தைக்க செருப்பு தைப்பவரை தேடிச் சென்றான். ஒரு நபர் சாலையோரம் ஒரு குடைக்கு கீழே செருப்புக்களை தைத்தபடி அமர்ந்திருந்தார். வண்டியை அவர் முன் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி, செருப்பை அவர் முன் போட்டவன், "இத கொஞ்சம் தைச்சு கொடுங்க. புது செருப்பு, எப்படி பிஞ்சதுன்னு தெரியல, எவ்வளோப்பா ஆகும்?" என்றான். செருப்பை வாங்கி ஆராய்ந்த அந்த தொழிலாளி, "20 ரூபாய் ஆகும் சார்" என்றார். "20 ரூபாயா? 10 ரூபாய் வாங்கிக்கோங்க" என்றான். அந்த இளைஞரை சற்று தலையை நிமிர்த்தி பார்த்தார் அந்த பெரியவர். கதிரவனின் கதிர்கள் சுட்டெரித்தது. சரியாக பார்க்க முடியவில்லை. "20க்கு கம்மி தைக்க முடியாது சார்." "என்ன, இதுக்கு போய் 20 ரூபாயா? 15 வாங்கிக்கோங்க" என்றான் அவன். "நான் கம்மியாத்தான் சொல்லியிருக்கேன். சொல்யூஷன் போட்டு ஒட்டி தைக்கணும், அப்போதான் தையல் நிற்கும்." இளைஞனின் பேரம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் டீ ஆர்டர் எடுக்க பக்கத்து டீ கடை சிறுவன் வந்தான். "ஒரு டீ கொண்டு வாப்பா." "சார், டீ சாப்பிடுறீங்களா?" அந்த இளைஞனின் பதிலுக்கு காத்திராமல், "சாருக்கும் ஒரு டீ சேர்த்து 2 டீ கொண்டு வாப்பா" என்றார் அந்த பெரியவர். "இல்லை ஐயா, வேண்டாம்" என்றான் அவன். "பரவாயில்ல சார், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இந்த ஏரியாவுல 30 வருஷமா இருக்கிற கடை அது" என்றார் அவர். சற்று நேரத்தில் சூடான டீ வந்தது. அந்த பெரியவரிடம் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய அந்த இளைஞன் நெளிந்தபடி அந்த டீயை அருந்தினான். செருப்பு தைத்து முடித்த பிறகு பைசா கொடுக்கும்போது சாப்பிட்ட டீக்கும் சேர்த்து அவன் காசு கொடுக்க, அந்த பெரியவர் சொன்னார், "செருப்பு தைச்சதுக்கு மட்டும் காசு கொடுங்க, டீக்கு வேண்டாம். என்னோட கஸ்டமர் நீங்க, உங்களை உபசரிக்கிறது என்னோட கடமை" என்றார். நம்மால் இந்த உலகை மாற்ற முடியுமா என்று தெரியாது. குறைந்தபட்சம் இதை பார்ப்பவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் உலகை மாற்றுவார்கள். பணம் வைத்திருப்பதால் மட்டுமே ஒருவர் பணக்காராகிவிட முடியாது. அதே நேரம் பணம் இல்லாததால் ஒருவர் ஏழையும் கிடையாது. பணத்திற்கான ஓட்டத்தில் நாம் மனிதர்களை பொருட்படுத்துவதில்லை. பணத்தை பெரிதாக கருதாத இதயங்களை கவனிக்க மறந்துவிடுகிறோம். தேவையுள்ளவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவுவோம். அது தரும் மனநிறைவை பணம் நிச்சயம் தர முடியாது.